செய்ய போகிறாய். இந்த ரேச்சல் பிள்ளை வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் போலுக்கு. அவளை கூப்பிட்டு காலேஜுக்கு நேரம் அது பஸ் போயிடாம எவ்வளவு நேரம் கூப்பிட கத்தி கத்தி கூப்பிட்டாச்சு. இப்பதான் அடி அம்மா பிறந்த பிள்ளைக்கு ஜுவார ஊட்டின மாதிரி ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதிசயமா ஒத்த பிள்ளை பெத்துட்டாவலாம். சப்பா சேர தாங்க முடியல. வர வர நீ எப்படி இப்படி நடந்துக்கிடுத? எவ்வளவு உரிமையோட இந்த வீட்டுல வந்து போய் இருந்தோம். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நடந்துக்கிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு விருப்பமே இல்ல. நம்ம கிட்ட பணம் காசு வேணா இல்லாம இருக்கலாம், தன்மானமும் இல்ல. ரேச்சல் நம்ம ஃப்ரெண்டு, அதனாலதான் வாசல் வரைக்கும் வரேன். அவ என்னைக்கு நம்ம கிட்ட வேறுபாடு பார்த்தது இல்ல. பாப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா வேணாலும் பாரு. ஏன் சொல்ற? இந்த பணத்துக்கே இந்த அட்டாவி அம்மா அப்பாவும் நம்ம ஊர்ல பெரிய பணக்காரன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா ரேச்சல். தாய போல தானே பிள்ளை இருக்கும். ரேச்சல் அப்படிலாம் கிடையாது டி, சொல்ல முடியாது டி. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் மாறிடுவாள்வ. படிக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கேன். இது வரைக்கும் ஆயிருக்கு. என்னைக்காவது ரேச்சல் நம்மள வித்தியாசமா பாத்துருக்காளா? அவங்க அம்மா அப்பா பண்ணதுக்கெல்லாம் அவளை குத்தம் சொல்லக்கூடாது. இல்லட்டி அவளுக்கே தெரியாம தான் அப்படி நடந்துக்குவா. வேணாலும் பாரு. அவ என்னமோ சாதாரணமா தான் பேசுவா, ஆனா நமக்கு அவ பெருமையில பேசுற மாதிரி தான் தோணும். அப்ப குறை அவகிட்ட இல்ல, உன்கிட்ட தான். அவ நம்ம ஃப்ரெண்டு. அவ எப்படி நடந்துக்கிட்டாலும் அவ நம்ம ஃப்ரெண்டு. சரி சரி கிளாஸ் எடுக்காத. ஒரு கார் வருது, தள்ளி நில்லு. ரேச்சல் வீட்டுக்கு காரா? அத்தி நம்ம ஃப்ரெண்டு கிங்சிங் கார்ல. இப்போ என்ன பண்ண? பைய உள்ளக்கு எப்படி நியூஸ் போச்சு நம்ம இங்க நிக்கமுன்னு. இந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல. நல்ல பாரு, நீ கல்ல கொண்டு எரிஞ்ச கார் தான். அப்படின்னா அந்த கிங்சி பே கார் அப்படிதானே? அது அப்பா கூட இருக்கலாம்ல. அவங்க அப்பா கூட சம்மந்திய பார்க்க வரலாம்ல. இந்த கார் அவன் கார் தான், எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும், கொன்னே போட்டுருவேன். இந்த கார்ல வந்து நான் கல்ல கொண்டு எரிஞ்சு எனக்கு தெரியாது. எங்க போனாலும் இந்த கார்ல தான் அவன் போவான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. கொன்னே போட்டுறேன். இந்த ஜாலியில பேசிட்டு இருந்தா தள்ளி நில்லு. வேடிக்கே நம்ம மேல காரை கொண்டு ஏத்திடுவான். அவன் ஏத்துனாலும் ஏத்துவான். அப்படிப்பட்டவனா தள்ளி நில்லு. அந்த பையன் வந்துட்டு போற வரைக்கும் தலை நிமிர்ந்தாத, கொன்னே போட்டுருவேன். நீ நிமிராம இருந்தா சரிதான். இன்னைக்கு நான் நிமிர போறதே இல்ல. அந்த பையன் போனதுக்கு அப்புறம் தான் தலை நிமிரணும் சொல்லிட்டேன். அவன் எத்தனுக்கும் எத்த தலை நிமிர்ந்தாத. அவன் வேலையை ஆரம்பிச்சுட்டான். அந்த பையன் உள்ளேயே தான். என்னமோ அவங்க அப்பா வருவாங்கன்னு சொன்ன, இந்த பையன் உள்ளதான் வந்திருக்கு. சரி சரி தலை நிமிர்ந்தாத. அவன் பாட்டுக்குள்ள போயிருவான். போவலனா உன்னதான் அடிப்பேன். ஏண்டி நான் என்ன போக்கத்தவள அவங்களுக்கு? நீ தானே புதுசா அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிச்சிருக்க. நான் பிடிக்கல, அவன் தான் என்கிட்ட பிடிச்சிருக்கான். தலை நிம்மற மாட்டாங்களாம் வாங்கிட்ட. அத்தி பயவுல என்ன பண்ண போதுன்னு தெரியலையே. தலையை நிமிந்த தலையை துண்ட வெட்டிடுவேன். நம்ம பாக்கணுங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கான், திரும்பிடாத. பொறுக்கி பொறுக்கி அந்த புள்ளை இவனை திட்டுது, இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி டேட் வா போலாம், வந்து பாத்துக்கலாம். வேலை கொஞ்சம் அதிகம். வரட்டா? விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ மட்டும் என்ன பத்த சொல்லலாம், எனக்கு கோவமே வராது. நான் ஆசைப்பட்டதுக்காக திரும்பி சொன்ன பாரு, I like you. அது மட்டும் சொல்லக்கூடாது, பொறுக்கி மட்டும் சொன்ன போதும். இல்லைன்னா என்ன திரும்ப பண்ணுவா கொட்டிச்சிருவேன். கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? நீ நினைக்கிறது நடக்காது. நடக்கும், நீயே என்ன தேடி வருவ. நடக்காது. பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா? இதே வம்பிழுத்துறாதடி, அவன் ஒரு குரங்கு பைய. பொறுக்கி பொறுக்கி பயம். அந்த தப்ப இன்னும் பண்ண மாட்டேன், பயப்படாத, கொடுக்க மாட்டேன். அப்ப நிமிந்து பாக்குறது, கொடுக்க மாட்டேன், பயப்படாத. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? இல்ல. உன்ன திட்டதுக்கு இனி வார்த்தை படிச்சுட்டு தான் வரணும். ஊர்ல மட்ட கெட்ட வார்த்தைலாம் உனக்குதான். அத்தனை உன்னை சொல்லி நான் திட்டிட்டேன். அப்படியா? ஆமா. அப்படின்னா கொடுத்துற வேண்டியதான்.
நீயா நிமிந்து பார்த்தா நல்லது. கொடுக்க நினைச்சா எப்படி வேணாலும் கொடுத்துருவேன். இங்க வாட்டி போயிடலாம். இங்க பார், நீ எனக்கு சொந்தமானவா, விட்டுலாம் கொடுக்க முடியாது. கனவுலாம் கண்டுட்டு இருக்காத விட்டு கொடுப்பேன்னு. நீ ஏன் நிமிந்துட்டா நல்லது. உன் முகத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் முகத்துக்கு நீ பார்க்கணும்? ஏன் சொந்தத்தை நான் பார்க்காம இருக்க முடியுமா? யாருக்கும் நான் சொந்தம் கிடையாது. எனக்கு சொந்தமானதை விட்டே கொடுக்க மாட்டேன். நீ ஏன் நிமிந்து பார்த்துட்டா நல்லது. நான் பாட்டுக்கு போயிருவேன். இல்லைன்னா இங்கே உட்காந்துருவேன். என்ன பத்தி தெரியும்ல. நீ ஏன் இங்கிருந்து போக முடியாது, நானும் இங்கிருந்து போக மாட்டேன். உலகமே வந்து நின்னாலும் அசைய மாட்டேன், தெரியும்ல. என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏதாவது பண்ணிட்டி பொறுக்கி மரியாதை இங்கிருந்து போயிரு. இல்ல என் கால்ல கிடக்கதை எடுத்து அடிச்சிருவேன். என்ன சொல்லி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுனியா? நான் எதுக்கு பயப்படணும்? இங்க இருந்து போகல, என் கால்ல கிடக்கத கழுத்து அடிப்பேன். எங்க ஓடி பாப்பா. கிங்ஸின் வேண்டாம், விட்டு. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. ஆட்டின்னு சொல்ல. அடிப்பல நீ. மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. கொடிதான் தவழுது தவழுது, பூ போல் சிரிக்குது சிரிக்குது. மாப்பிள்ள வாங்க வாங்க. வாங்க. பார்த்துருப்பாரோ? விட்டு. சாரி, நான் கவனிக்கல. ஐயோ, இவனால நான் இனி என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே. அவ்வளவுதான், போச்சுது, மானமே போச்சுது. இவன் முரட்டு புத்தியால நான் தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரு, விடு. அவன் சமாளிச்சுக்கிடுவான், விடு. போட்டி பாத்துரு பாரு, எனக்கு தெரியும். சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள, காத்து தான் கடிச்சு ஆளை பார்த்தா ஆளை காணும். இப்போதானே மாமா வந்திருக்கேன். இப்பதான் வண்டி விட்டு இறங்குறேன். அப்படியா? உங்களதான் அவசரமா பார்க்க வந்தேன். இன்னும் 2-3 லேண்ட் வந்திருக்குது. அதான் உங்க கொஞ்சம் கமிஷன் கிடைக்குமேனு பார்க்க வந்தேன். அப்படிங்களா மாப்பிள்ள? என்ன ரேட்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு? அது கோடி கணக்கில் போய்கிட்டு இருக்கு. கமிஷனே லட்சக்கணக்கில் கிடைக்குமே. அப்படிங்களா மாப்பிள்ள? ஆமாமா. பார்த்தாரா பாக்குறேன்னு தெரியலையே. சரிங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. நீங்க வருவீங்க, டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வாங்க வாங்க. இல்ல, நான் உங்களை தான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதான் கார் விட்டு இறங்கி உள்ள வரலான்னு வந்தேன். நீங்களே வெளியில வந்துட்டீங்க. அப்படிங்க மாப்பிள்ள. சரி, நீங்க உள்ள வாங்க. போங்க, நான் பின்னாடி வரேன். சரிங்க மாப்பிள்ள. உன்னை விட்டுட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கிறேன். எனக்கு எதுக்கு நான் விட்டுருந்தேன். அவர் வந்ததை நான் கவனிக்கல. பார்த்து இருந்தா வேற மாதிரி போயிருக்காதா? பார்த்துருக்க மாட்டார், விடு. ஐயோ, ரொம்ப பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். இசை, உன்னால நான் எவ்வளவு அவமானப்பட போறேன்னு தெரியல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீச்சல் அப்ப பாத்துற பாரு, என் மானமே போச்சது. உன்னை கொல்லலான்னு வருது. உன்னை கொழுத்து நெரிச்சு கொல்லலான்னு வருது. பொறுக்கி பொறுக்கி உன் முரட்டு புத்தியால நான் அசிங்கப்படுறேன். பொறுக்கி பொறுக்கி. அது பார்த்துக்க மாட்டார், விடு. எவ்வளவு கூலா பதில் சொல்றான். அவர் பாத்துப்பாரு, உன்னை கொழுத்து நெரிச்சு கொல்லணும் போல வருது. உன்னை போய் என் வாழ்க்கையில பார்த்தேன் பாரு. இது மாதிரி என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. என் மூஞ்சில முழிக்காத, பொறுக்கி. அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரு, விடு. அப்படியே பார்த்தா நான் சமாளிக்க, விடு. நான் எதுக்கு உன்னால அசிங்கப்படணும்? நான் எதுக்கு உன்னால அவமானப்படணும்? உனக்கு எனக்கு என்ன இருக்குது? நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிடுத? என்கிட்ட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உண்மையை சொல்றேன், காலை கொடுக்க செருப்பால ஒன்னு அடிப்பேன். ஆத்தி, கிங்ஸின் தானே இப்படி அமைதியா நிக்குது. இவன் யாருன்னு தெரியாம இவ வேற. உன்னை பார்த்தா எனக்கு கோபமா வருது. போடா, என் மூஞ்சில முழிக்காத, போ. இனிமேல் உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. என் கண் முன்னாடி வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன அசிங்கப்படுத்துறது உனக்கு பொழப்பா போச்சுல்ல? ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப ரேஜில பாப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு, நான் பாத்துக்கிட்டேன். பேசாத, பேசாத, எனக்கு கோபமா வருது. உன் குரலு, உன் உருவம் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. எனக்கு உன்னை பார்த்தா கதல் கதலா வருது. அடே, உன் லவ்ஸுக்கு ஒரு எல்லை இல்லையாடா? நீ திட்டுறது கூட எனக்கு கொஞ்சம் மாதிரியே இருக்குன்னு பாத்துக்கைய. டேய்,
சொகுசுக்கு ஒரு எல்லையே இல்லையாடா. அவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு க்ளோஸ் அப்ல என்கிட்ட நின்று பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கொலத்தை பிடிச்சி கொண்டுருவேன்னு சொன்னது அப்படியே எனக்கு இறுக்கி பிடிச்சி எனக்கு கொஞ்சம் மாதிரியே இருக்குது. நான் அவ மனத்தை தலை கணிஞ்சு நிக்கிறேன். உனக்கு இப்ப கூட இப்படிதான் பேச தெரியல. அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. 4 கட்டு பணத்தை வீசினா அவன் தான் இருப்பாரு. வாயை முடிட்டு போயிடுவார். எதுக்கு இப்படி கத்திட்டு நடக்க? உனக்கு அவமானம் வராது, புரியுதா? தைரியமா போ. என்ன மீறி உனக்கு எதுவும் நடக்காது. நடக்க விடவும் மாட்டேன். இனி ஒரு நாள் வாழ்க்கையில அவமானப்பட மாட்டேன். போ. ஒரு திருப்பி நடப்பட்டுல இனிமேல் அப்படிலாம் நடக்காது. போ. அப்போ இப்ப ரேச்சலப்ப பாத்தாரு. பார்த்ததுனால நான் சமாளிக்கமா? நீ போ. எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். இது மட்டும் வெளியில வந்தது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கோபப்படுறது கூட அழகா தான் இருக்குது. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லல? கல்யாணம் பண்ணிக்கலாமா? முடியல. என் கடவுளை இவனை என்ன பார்க்க வச்ச. நான் எதுக்கு இவனை பார்த்தேன்? முடியலையே. இப்ப சொல்ல இனிமே நீ கண்ணுல பட்ட. அதுக்குதான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு. கேட்க மாட்டேங்கிற. அவன் எங்க சுத்தினாலும் அங்கதான் வந்து நிக்கான். மாப்பிள்ள வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? போயிரு. இல்ல நானே ரேச்சல் அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். அதான் சொன்னேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோமான்னு. இப்படி என்ன படுத்துக்கிட்டே இருந்த. சத்தியமா சொல்றேன், உனக்கு நான் தண்டனை கொடுக்கறேனே இல்லையோ, எனக்கு நான் கொடுத்துக்குவேன். போயிரு. லூஸ் மாதிரி பேசாதுன்னு மரியாதையா போயிரு. மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். வராத, அப்படியே போய் ஒளிஞ்சிரு. நான் ஒளிஞ்சிட்டா உன்னை யார் கட்டிக்குவா? போயிரு. குரங்கடா நீ? இல்ல தெரியாம தான் கேட்க. நீ குரங்கானு கேட்க. பாவி பைய என்ன பாடுபடுத்துதான். போயிரு சொல்லிட்டேன். சார் போயிட்டு வரேன். லூசி டென்ஷன் எடுக்காம போ. நல்லதான் இருக்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சார் எனக்கு வேலை கிடைக்கு. பட்டா வராத, ஒளிஞ்சிரு. பெண் ஒன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை, முட்டாமல் போனால் மோகம் இல்லை. காதல சுவாரஸ்யமே மோதல் ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடியறதுதான். என்னால பாரு, நம்ம காதலு கல்யாணத்துலதான் முடியும். அப்புறம் எங்க அப்பா 6 மாசம் தான் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் அவருக்கு பேர பிள்ளைல பார்த்தே ஆகணுமா. வெறும் 6 மாசம் தான் டைம் கொடுத்திருக்காரு. என்ன பண்ணுவே அது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஆமா, அதுக்கு அடுத்த வருஷம் பேர பிள்ளைல இருக்கணும். இப்ப என்ன பத்து மறைப்பால நான் என்ன பண்ணுவேன்? சிவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாரு. ரொம்ப ஆடுறால, சிவனை எப்படி நான் கண்ணீர் சிந்த விடுறேன் மட்டும் பாரு. இவன் வாழ்க்கையில நீ ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இருக்க கூடாது. தினம் இவன் அழணும். என்னை இப்படி வேதனைப்படுத்துறதுக்கு இவன் தினம் சாகணும். பண்றேன், சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன அசிங்கப்படுத்தினால இவன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இவன் நிம்மதியா இருக்க கூடாது. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவானே எனக்கு நிரூபிச்சு காட்டணும். என் விருப்பம் இல்லாம என்கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறதான் பார்த்தல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவன் அழணும். ஏண்டா என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோன்னு அவன் நினைச்சு தினம் சாகணும். சாக வைப்பேன், விட்டவே மாட்டேன். யாரை விட்டாலும் இவனை விட மாட்டேன். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் போக்கிலே விடு. நீ உறுதியா தானே இருக்க அவனை விரும்ப கூடாதுன்னு. வேற என்ன பயந்துகிட்டு இருக்க? உனக்கு உன் முகிலத்தான் தானே. ஆமா, வேற எதுக்கு இவன் பாட்டு விளையாண்டுட்டு போறான்? எத்தனை நாள் ஆடுவான்? உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு போறான். நீ சொன்ன மாதிரி காலத்துக்கு அவன் கண்ணு தான் செஞ்சுட்டு இருக்க போறான். சாத்த விட்டு அதுக்கே தேவையில்லாம் பேசிட்டு இருக்க. எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? ரேச்சலப்ப பாத்துருப்பாரோ நினைச்சு எனக்கு பெரிய அவமானமா இருக்கு. அம்மா அதை அவன் சமாளிச்சுக்கிடுவான்ப்பா. தெரியாமல உன்கிட்ட விளையாண்டுட்டு போறான். அவனுக்கு தைரியம் இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிச்சுக்கலாங்கிற தைரியம் இருக்குது. அதனால தைரியமா விளையாண்டுட்டு போறான். ரெடி அட கிறுக்கி, அவன் விளையாடுறது என்கிட்ட. ஆமா கிறுக்கி, அவன் என்ன கண்ட பிளேட்ட விளையாடிட்டு இருக்கான். உன்கிட்ட தான் விளையாடுறான். உன்னை கொன்னே போட்டுறேன். ஃப்ரெண்டுங்கக்காக நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டு தான் இல்லங்களே, ஆனா எத்தனையோ பிள்ளைகள் வரதே போகுது. ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கான். இப்ப கூட அது அத்தை பிள்ளைகள் நிறைய வீட்டை சுத்தி இருக்குது. இவன் வீட்டுக்கு போகும்போது காலையோ பைக்லயோ போனா போதும். இவன் இறங்கக்கு முன்னாடி அவன் அத்தை பிள்ளைகள் அத்தனையும் இறங்கி வந்து நிக்குது. அவனை கெட்டிக்கிறதுக்கு அவ்வளவு போட்டி இருக்குது. பயவுல ஒரு பிள்ளையில வெட்டி பார்க்க மாட்டேங்கான். நீ ஒன்னும் அழகு சுந்தரி எல்லாம் கிடையாது. அவ அத்தை பிள்ளைகள் எப்படி இருக்கு தெரியுமா? நேத்தா என் வீட்டுக்கு போனேன். நேத்தா வீட்டுக்கு போனியா? ஆமா. எதுக்கு? தாயே ஒண்ணு இல்ல, எங்க அப்பா கொஞ்சம் வக்கீல் வேணும் நம்ம மாட்டுக்கு. அதனாலதான் நேத்தாவிய ஊருக்கு நானும் எங்க அப்பாவும் ஒரு வீட்டுல இருக்குன்னு வாங்கக்கு போய்கிட்டு இருந்தேன்.
எப்படி உங்க ஊர்ல வக்கீல் வாங்க வந்தோன்னு எங்க அப்பாவும் சொன்னாவே. எங்க வீட்டுல வக்கீல் இருக்கு, வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். இது ஒரு பெரிய பெருமையா? பெருமைதாட்டி, பெருமைதான். ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும். எங்க அப்பா பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாவன்னு உனக்கு தெரியும். இந்த கிங்ஸி வீட்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. நான் கூட அவன் என்ன ஃப்ரெண்டுன்னு சும்மா தான் சொன்னான்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்படி இல்ல. அவன் எங்க அப்பா கிட்ட எவ்வளவு சகஜமா விளையாண்டுட்டு கிடந்தான் தெரியுமா? எங்க அப்பாவும் நானும் அவன் கொடுத்த வக்கீல கட்டிக்கிட்டு இருந்தோம். இவன் எங்க அப்பா கிட்ட சொந்த சித்தப்பா பெரியப்பா கிட்ட விளையாடுற மாதிரி அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருந்தான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இவனா எங்க வக்கீல தூக்கி வைக்கணும் அவசியமே இல்ல. அந்த டிராக்டர்ல அவ்வளவு வக்கீல எங்க அப்பா கூட சேர்ந்து தூக்கி வச்சதே இவன் தான். இவள டிப்டாப்பா இருக்கிறவன் நேத்து எங்க அப்பா கூட சேர்ந்து அவ்வளவு வக்கீல ஒத்தையில தூக்கி வச்சான் தெரியுமா? இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவன் எங்க கூட சேர்ந்து வக்கீலெல்லாம் தூக்கி வச்சுட்டு எங்க அப்பா கிட்ட அவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருந்தான். எந்த ஆணவமும் அவன்கிட்ட இல்ல. நான் ஒரு பணக்காரங்க என்னமோ அவன்கிட்ட இல்ல. நான் அவனை ஒரு நல்ல மனுஷனை தான் பாக்கேன். ஃப்ரெண்டெல்லாம் பாக்கலாமா தாயே? நான் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கல. ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா நமக்கு எவ்வளவு மரியாதை வருமோ அதுதான் எனக்கு நேத்து வந்தது. எங்க சொந்தக்காரங்களே எங்களை மதிக்க மாட்டானுவ. இவன் யாரு எங்க அப்பாவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு சொல்லி? நம்மள மதிக்கிறவங்கள மதிக்கணும். அததான் நான் மதிப்பு கொடுக்கணும் தவிர ஃப்ரெண்டுங்களுக்காகலாம் இல்லம்மா. என்ன நீ அவனை தான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த பொறுக்கி பண்றதுலாம் சரியா? அது உன் பாடு. நீ எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்க. இதுல என்ன இழுக்காத. அப்போ நீ கூட அவன் பக்கம் சாஞ்சிட்ட, அப்படிதானே? அப்படி இல்லையே சே, எங்க அப்பாவுக்கு யாருமே மரியாதை கொடுத்தது இல்ல. எங்க வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைகளும் உனக்கு தெரியும். சொந்தக்காரன் ஒரு கல்யாண காட்சி கூட எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டான். எங்க அப்பாவெல்லாம் அற்பமா தான் பாப்பானுங்க. எங்க அப்பாவுக்கு நேத்து முத மரியாதை கிடைச்ச உடனே எனக்கு இவன் மேல ஒரு தனி பாசம் வந்துட்டு எப்படி மதிப்பு கொடுத்தான் தெரியுமா? வேற ஒண்ணு இல்ல, நீ என் ஃப்ரெண்டு, என் கூட இருப்ப. நான் எங்க போறேன் எங்க வரேன்னு நீ சிக்னல் கொடுக்கணும்ல, அதுக்குதான். போடி இவளே, நேத்து 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கவே இல்ல. போடி இவளே, நீ என்ன பெரிய இவா பாரு, யா மூலமா இவள அடைய போறானே. போடி, அவன் நினைச்சா நீ எங்க போற எங்க வரேன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன் மூலமா தெரிஞ்சுக்க போறானோ? அவன் கிட்ட இருக்கான டேவிட், அவன் ஒருத்தன் போதும் வந்துட்டான். இப்ப என்ன, நீ தான் உங்க முயில தர கல்யாணம் பண்ணிட்டு போறல, வேற எதுக்கு தேவையில்லாம அவனை திட்டாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இங்க பார், இவன் உன்னை விட்டு விலகணும்னா நீ சீக்கிரம் உங்க முயில தன கல்யாணம் பண்ணு, போதும், எல்லாம் சரியாயிரும். எதுக்கு தேவையில்லாம நல்ல பெண்ணுக்கு நீ சாபத்தை கொடுத்துட்டு இருக்க? முகில தன கல்யாணம் பண்ணணுமா? ஆமா, நீ உன் முகில தன கல்யாணம் பண்ணா இவன் மட்டும் ஒதுங்கி போறான். ஆனா என்ன ஆனா? நான் இப்ப எங்க முகில தன கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்? எங்க அக்காவே கல்யாணம் பண்ணாம இருக்கா, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீ இவன் கிட்ட தப்பிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இல்லட்டி உங்ககிட்ட உண்மை சொல்லதுக்கு என்ன? முகிலத்தா எப்ப எனக்காக எல்லாத்தையும் செய்ய தியாகமா இருக்கிறாரோ அப்பதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்க அத்தா உனக்காக தியாகம் செய்யணும், அப்பதான் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம காலத்துக்கு அவங்க கூட தானே வாழ போறோம். நம்ம வாழ போறவங்க கிட்ட இது எதிர்பார்க்கறது ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்மளும் நம்ம வாழ்க்கையை அவங்களுக்காக தானே அர்ப்பணிக்க போறோம். அவங்க குடும்பம், அவங்களுக்காக குழந்தை குட்டின்னு அப்படித்தானே வாழ போறோம். நம்ம எதிர்பார்க்கறது ஒரு சின்ன விஷயம் தானே. இதுல என்ன தப்பு இருக்குது? நீ எதிர்பார்க்கறது சரிதான், அங்கிருந்து வருமா? முகிலத்தானுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீனும் உங்க முகிலத்தானும் கொஞ்ச நாள் முன்னாடி சண்டை சச்சரவு தானே போட்டுட்டு இருந்தீங்க. சண்டை போட்டாலும் காதல் இருந்தது. அந்த காதல் ஒரு நாள் வெளிப்பட்டது. ரொம்ப பிடிக்கும் என் முகிலத்தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் எதிர்பார்க்கிற மாதிரி முகிலத்தா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அது எல்லாமே 100% சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல, இருக்கணும். இங்க பாரு, மனுஷன்னா நிறைய குறைலாம் இருக்கதான் செய்யும். மத்தபடி உன்னை நேசிக்கல, உங்க அத்தா ஒரு குறை வைக்கல. சரி, அன்னைக்கு எங்க நிலத்தெல்லாம் வித்து கொண்டு பணத்தை கொண்டுட்டு போனோம் பாத்துக்க. சரி, எங்க அப்பாவும் நானும் தான் போனோம். சரி, வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க. முகிலு, விமலு, அகிலு, எங்க மாமா, எங்க அத்தை எல்லாருமே இருந்தாங்க. எங்க அத்தையை கட்டி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டாங்க. எங்க கிட்ட இந்த வயல் தோட்டம் எல்லாத்தையும் வித்துதான் எங்க அத்தையை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். அதான் ஊருக்கே தெரியுமே. நேற்று எங்க அப்பா மன நொந்து போய் தான் அந்த பணத்தை கொண்டுட்டு போனாங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு அந்த வயல் ஒண்ணுதான் இருந்தது. வேலைக்கு எங்க போக மாட்டாங்கல்ல, அந்த வயல்லே தான் கிடப்பாங்க. இப்ப அந்த வயலும் போச்சுதா. மன கஷ்டத்துல தாண்டி நேற்று போனாங்க. எங்க அத்தை எங்க அப்பா வானு கூட கூப்பிடலட்டி. ஆனாலும் எங்க அப்பா தாயி தாயின்னு எங்க அத்தை கிட்ட பாசத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அண்ணன் இவ்வளவு பாசம் காட்டுறாரு, நம்ம அண்ணன் பார்க்க பாம்போல இருக்காருங்கிற கொஞ்சம் ஈவரக்க கூட எங்க அத்தைக்கு இல்ல. வா பாரு அப்படின்னு சொன்னதோட சரி. எங்க அப்பா தாண்டி பாம்போல தாயி தாயின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பணத்தை கொடுத்தாங்க பத்துக்க. சரி, எங்க மாமா கூட மனசாட்சியில்லாம பணத்தை வாங்குற, மோரிலே எரிஞ்சிருவேன் அப்படின்னு எங்க மாமா கூட சத்தம் போட்டாரு. சரி, ஏன் அகில கூட கத்தணும். மாமா நீங்க எடுத்துட்டு போங்க மாமா, அந்த தோட்டத்தை திருப்பிங்க, வித்தவர்கிட்டே வாங்குங்க, கூட 5 லட்சம் கொடுத்து வாங்குங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு எவ்வளவோ சொன்னேன். சரி, ஆனா விமலத்தானும் முகிலத்தானும் ரூமை விட்டு வெளியிலே வரலட்டி. நான் அங்க இருக்கேன்னு தெரிஞ்சும்
ரூமை விட்டு வெளியில வரவே இல்லை. எங்க அப்பா பணத்தெல்லாம் கொடுத்து எங்க அத்தை வாங்கினதுக்கு அப்புறம் வாங்க மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம், அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிட்டு தான் மாமா அப்படின்னு சொல்றாங்கட்டி. அவங்க அம்மா கிட்ட போய் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் 5 லட்சம் நமக்கு சம்மதி பண்ண முடியாதா அப்படின்னு பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கட்டி. நான் இதை நல்லது நினைப்பேனா இல்லைன்னா என்னட்டி நினைப்பேன்? என் நிலைமை என்ன நினைச்சு பாரு. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமாட்டி? காதலிக்கவும் முடியல, காதலை விட்டும் கொடுக்க முடியாம நான் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு தெரியுமா? நான் வெளியில தாண்டி சிரிக்க, உள்ளுக்குள்ள 4 ஆளுங்க உங்களுக்கு தெரியுமா? என் மனநல தெரியாம இவன் வேற என்ன பாடா படுத்துற. நானும் என்ன தாண்டி செய்வேன்? நான் ஒரு பொண்ணுங்கதே இங்க எல்லாரும் மறந்து எல்லாரும் என்ன பாடா படுத்துடா. நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கும் மனசு இருக்கு, நீங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் முகிலத்தை மறுபடியும் என்கிட்ட சகஜமா பேசுறாரு, என்ன தொட்டு விளையாடுறாரு. முடியலட்டி. சரி அழாத, முடியலட்டி. உனக்கு முகிலத்தனை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். முத காதலிச்சிருக்கேன்ல, ரொம்ப பிடிக்கும். அவங்கள காதலிக்கணும்னு தோணுது, காதலிக்கவும் முடியல. மரண வலியா இருக்குடி, தூங்க கூட முடியல. எனக்கு நிம்மதியே இந்த காலேஜுக்கு வர்றதா, அதுலயும் இவன் மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்னதான் பண்ணுவேன்? எனக்கு இருக்க மனநிலையில இப்பமா என்னால முகிலத்தனை கல்யாணம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் ஆகும், அப்பதான் என்னால முகிலத்தனை மன்னிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள இவன் படுத்துற பாடு நான் என்னடி பண்ணுவேன்? நீ சொல்றது சரிதான், அதுக்காக நீ இவனை பேசுறதும் தப்பு. இவனும் நல்லவன் தான். சரி, நான் வேணா அவன்கிட்ட சொல்லி பார்க்க, உன்கிட்ட இப்பெல்லாம் விளையாட வேண்டான்னு. அவன் கேட்க மாட்டான், உனக்கே தெரியுது. அம்மா, ரேச்சல் அப்பா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தரணுமே, தந்துட்டாரா? இல்லட்டி. அட பாவி மனுஷா, அவங்க வீட்டுல இல்லாத காசாட்டி? 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்தை முடிச்சோம், 5 லட்சம் ரூபாய் கடனை கேட்டாருந்து கொடுத்துருக்கு. 15 லட்சம் ரூபாய் தான் தந்தாரு, இன்னும் 5 லட்சம் தரல. நீங்க ஏன் கொடுத்திய? கேட்கும் போது என்ன பண்ண? அம்மாவும் சரி கொடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சப்பா, மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா இருக்கான். நல்லவன நாம புரிஞ்சுக்க மாட்டோம். அவன் நல்லவன் இல்ல கெட்டவன் தெரிஞ்சோம் அவங்க கூட தான் நாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டி இருக்குது. எந்த உறவு பிடிக்கவே பிடிக்காதோ அந்த உறவு கூட தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும். ஒரு சொந்தம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க தான் கடைசி வரைக்கும் நமக்கு சொந்தம். நல்லவன் யாரும் நமக்கு சொந்தமா இருக்க மாட்டான். இதான் விதிங்கிறது பாத்துக்க. நல்ல கமிஷன் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. எங்களையும் இப்ப எந்த பிசினஸ் பண்ணல, இருக்க பிசினஸ் போதுமாப்ல. நமக்கு என்ன ஆம்பளை பையனா இருக்குது, நம்ம காலத்துக்கு அப்புறம் அவன் எடுத்து பண்ணுவாங்க. இதுக்கு இந்த கல்கோரி பிசினஸே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஏங்கிட்டியா? இவன் சும்மா ஒப்படைக்க மாட்டானே. பிசினஸ் நீங்க பாத்துக்கிடுங்க, ஏதோ முடிஞ்ச லாபத்தை தந்தா போதும். எனக்கு என் பொண்டாட்டிக்கு தானே. அதான் என்ன பார்த்தேன், இவன் எப்பேற்பட்ட நப்பி பையன்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு இந்த கல்கோரிக்கிறான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாப்பிள்ள, நீங்க கை வைக்காத பிசினஸ் ஒண்ணு இருக்கவே கூடாது. நீங்க கை வைங்க, எப்படி பிசினஸ் பண்ணணும் நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு இதுல பல வருஷம் அனுபவம் இருக்கு, நான் சொல்லி தந்துட்டு போறேன். ஏதோ உங்களால முடிஞ்சதை தாங்க போதும். இடம் என்னது, பொருளும் என்னது, என் பிள்ளைய கட்டிக்க போறீங்க, இது கூட நான் தரமாட்டேனா? உங்களால முடிஞ்ச ஒரு லாபத்தை ஒரு 80% கொடுத்தீங்கன்னா போதும். 80%? 80% போதும் மாப்பிள்ள, அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம். பாக்கலாம், பிசினஸ் பண்ணலாமான்னு பாத்துட்டு சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள. காப்பியை கொடுத்துட்டு உடனே ஓடி வந்துடாத. ஏமா? காப்பியை கொடுத்துட்டு மாப்பிள்ள பக்கத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நில்லு. சரி, அப்புறம் மாப்பிள்ள தோல் மேல அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே அதில் உட்காரு. அப்பெல்லாம் இந்த தாட்டி மாப்பிள்ளைக்கு ஒண்ணு பிடிக்கும், நீ அவளை ஏடுத்தே பார்க்க மாட்டேக்க. சரி, உன்னை பார்க்கதான் மெனக்கெட்டு வந்திருக்காவ காலையிலே. உன்னை பார்க்கணும் எவ்வளவு ஆசையா வந்தாவளோ. சரி, காப்பியை கொடுத்துட்டு அப்படியே அதே நில்லு. சரியா? சரி, அதுக்கு இந்த ட்ரெஸ் போட சொன்னியே, இது மாப்பிள்ளை டிப் டாப்பா இருக்கா வட்டி, பாக்க எவ்வளவு அம்சமா இருக்காவ. நீ எப்ப பார்த்தாலும் அதை சுத்திக்கிட்டு அலைதா? பணக்கார வீட்டு அழுக்கத்த மாதிரி நம்ம இருக்கணும். நான் என் ஃப்ரெண்ட் வெளியில நிக்காதவ, காலேஜுக்கார நேரம் ஆகுது, அவளை நிப்பால. அவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன வேலை தெரியுமா இருக்குது, அவளை நிப்பால. இப்போ அம்மா தேடி போனாலும் இப்ப ஒரு மாப்பிள்ள கிடைக்காது பிள்ளை. பாரு, பிசினஸ் மேனு தேடி போனாலும் கிடைக்காது. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பணம் கொட்டுன்னு கொட்டுது. அது நீ ராணி வாழ்க்கை வாழலாமட்டி. இந்த ஊர்லயே நீ தான் கொடி கட்டி பறப்ப. அதெல்லாம் சரிதான், நல்லதா இருக்கும். வேற என்ன, காப்பியை கொடுத்துட்டு அப்படியே மாப்பிள்ள பக்கத்துலயே நில்லு. அப்புறம் அப்ப அப்படி கண்ட கண்ட காட்டினா அப்ப போயிருவ. அப்புறம் பாராளி சேட்டைய ஆள் இருக்கும் போது அப்படி இருப்பவ, ஆள் இல்லா நேரம் நல்லதான் விளையாடுவ. சரியா? போங்கம்மா, இது விளையாண்டாதானே ஒரு அனுனியம் வரும். நீ பாட்டுல ஓடி ஓடி வந்துருக்க, அப்புறம் எப்படி அனுனியம் இருக்கும்? உன்னை பார்க்கதான் மெனக்கெட்டு வந்திருக்காவ. போ.
ம் சரி. சரி அப்போ நான் கிளம்புறேன். ஐயா மாப்பிள்ள வீடு வரைக்கும் வந்துட்டு காப்பி கூட குடிக்காம ஏமா நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்பதான் மாப்பிள்ளை இருக்க சொல்லுங்க. இருங்க இப்போ வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். தங்க கடைக்கு வேற போகணும், நேரம் ஆயிட்டு. தங்க கடையில நல்ல லாபம் வரும் மாப்பிள்ள. லாபம் இல்லாத தங்க கடை எது? வரும். அப்போ அந்த 4 தங்க கடையும் உங்களுக்குள்ள தானே, உங்க பேர்ல தான் இருக்குதா? ஆமா. என்னமோ இவன் வீட்டுல 4-5 ஆம்பளை பையன் இருக்க மாதிரி கேக்குறாரு. உங்க அப்பா அந்த காலத்திலே தங்க கடை வச்சிருந்துருக்காவன. ஆமா. உங்களை பாராட்டணும் மாப்பிள்ள. அப்ப இவ்வளவு காரணம் சொத்து சம்பாத்தி பண்ணதுக்கு செல்ல போயிடுவேன்னா அப்படி வீதி ஆடிட்டு போயிருப்பானுவேன், உதாரியா சுத்தி இருப்பானுவேன். நீங்க அதை பல மடங்கு வசதி இருக்கீல. ஆமா. கிங்ஸின் தங்க கடையில இருந்து போன் வந்துட்டே இருக்கு, போமா? இருங்க மாப்பிள்ள இருங்க, என்ன அவசரம்? அதான் தங்க கடையில இருந்து போன் வந்துட்டே இருக்கா, கிளம்புறேன். பரவாயில்ல பரவாயில்ல. நான் கிளம்புறேன். காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு இந்த காஃபி குடிக்க பழக்கம் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். ஐயா மாப்பிள்ள பிள்ளை உங்களுக்கு தான் ஆசையா போட்டு கொண்டு வந்திருக்கா, வாங்கி குடிங்க. பழக்கம் இல்லாதது இப்படி அலக்கிக்கோங்க மாப்பிள்ள. என்னங்க? சரி. மாப்பிள்ள பிள்ளைய பாக்கவளா? எங்க பாக்காவ? நிச்சாலா போயிட்டாலான்னு தெரியலையே, உயிர் போலோ. நான் வேற படா படுத்திட்டு வந்தேன். குறையில நாமெல்லாம் இருக்கிறனால சங்குச்சப்படுத்தாவல மாப்பிள்ள. ஆஹா பரவாயில்ல. ஐயோ கிங்ஸ்லி என்ன அடிப்பான? என்ன பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா? குடிங்க, வச்சிட்டு இருக்கீங்க. குடிக்க. ஏமா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ரெடியா? மாப்பிள்ள நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். டேவிட் கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. சமாளிச்சிரு. ஐயோ மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன். என்ன பார்க்க தானே வந்தீங்க? இல்ல பிசினஸ் விஷயமா அப்பா பார்க்கலாம் வந்தேன். என்ன தானே பார்க்க வந்தீங்க, ஏன் போய் சொல்றீங்க? இல்ல நிஜமாவே தான், பிசினஸ் விஷயமா தான் பார்க்க வந்தேன். ஒரு லேண்ட் வந்திருக்கு, அதை பத்தி பேச வந்தேன். அதுக்குத்தான் நான் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்தீங்களாக்கும். என்ன தானே பார்க்க வந்தீங்க? இல்ல போய் சொல்லாதீங்க. இல்ல நிஜமாவே தான். அப்ப என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நிச்சயத்தை முடியட்டும். பரவாயில்ல, காஃபி குடிங்க. குடிக்க. போதும் 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 போதும். ஏன்? போதும்னா போதும். அது எச்சி, அது ஏன் குடிச்சிட்டு இருக்க? புரசி வச்சு தானே பொண்டாட்டி குடிக்கணுமா? அம்மா சொல்லிவிட்டாங்க. நீங்க குடிச்சத வாங்கி என்ன குடிக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்க பக்கத்துல வந்து நிக்க சொன்னாங்க. அம்மா? ஆமா. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இருக்கு. இப்படி ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உண்மை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மை சொல்லுங்க. பிடிக்காது. மஞ்சள் கலர் தாவாணி, ரெட் கலர் பாவாடை, அவ்வளவு அழகா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி வந்து நிக்கும் போது என்ன அறியாம என் மனசு மயங்கும். எனக்குள்ள என்னென்னமோ பண்ணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அப்படி இருந்தாதான் பிடிக்கும். அப்போ இது பிடிக்காதா? பிடிக்காது. என்கிட்ட மஞ்சள் கலர் தாவாணி இல்லையே. அப்படி சொல்லல, எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி. கால் வலிக்குது, கொஞ்சம் தள்ளி நிற்கலாமே. நான் இன்னும் உங்களுக்கு கால் வலிக்கு. ஆமா கால் வலிக்குது, கொஞ்சம் தள்ளி. எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுறாங்க, நான் இதுவே தள்ளி நிக்க. போங்க. எதுக்கு இவ்வளவு பக்கத்துல? எங்க அம்மா தான் நிக்க சொன்னாங்க. அம்மாவா? இவ எங்க போன ஆளு காணோம். ஐயோ இங்க பாருங்க. காலேஜுக்கு போகணும்ல, நேரம் ஆகுதுல்ல, கிளம்பு. சரி சரி, போயிட்டு வரேன். சரி. சோப்பா, இனிமேல் வந்துடக்கூடாது. நான் நம்மள பக்கத்துக்கு வந்தா சோப்பா சோப்பா, இனிமேல் வந்துடக்கூடாது. ரொம்ப திணறிட்டியோ? டேய் உனக்கு எதுக்குல நான் கூட்டு வந்தேன்? இந்த ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னடா தெரியும்? டேய் முடியல, ஓடிடுவோமா? இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? வா ஓடிடுவோம். அது பாருங்க மாப்பிள்ள, இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் பாத்துக்காங்க. சிக்கிட்டடா சிக்கிட்ட. அவன் உன்கிட்ட மாட்டல, நீதான் அவன்கிட்ட மாட்டிருக்க. வெளியில வந்துக்க, உனக்கு இருக்குது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த தங்கத்தெல்லாம்
ஏதோ ஒரு இதுல சேர்த்து வச்ச நிறைய வருமானம் வரும்னு சொல்றானே, அப்படியா மாப்ள? அவங்க பரம்பரையா தங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிட போகுது. ஏதோ ஒண்ணு சொன்னா பாத்துக்கங்க, அந்த தங்கத்தை கொடுத்தோம்னா 2 மடங்கா திருப்பி கொடுக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் பாத்துக்க மாப்ள. நீங்க வேணா அதை முயற்சி பண்ணி பாருங்களேன். நமக்கு தான் ஏகப்பட்ட தங்கம் இருக்குமே, அப்படிதானே மாப்ள? சரி பாக்கலாம். சும்மா ஒரே இடத்துல தங்கத்தை வைக்க கூடாது மாப்ள, 4 இடத்துல போட்டு வைக்கணும் மாப்ள. பணம் காசுலாம் நீங்க ஏகப்பட்டு வச்சிருப்பீங்க இல்லங்களே, கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் பாத்துக்கங்க. இல்லன்னா கூட இருக்கணும் ஏமாத்திருமா. எல்லாம் உங்க பேர்ல இருக்கா உங்க அப்பா பேர்ல இருக்குமா? யார் பேர்ல இருந்தா பத்திரமா இருக்குமோ அவங்க பேர்ல பத்திரமா இருக்குது. ரொம்ப புதக்கமா போய் சொல்றாரு. யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சா நல்லா இருக்குமே. இல்ல மாப்பிள, நீங்க வயசுல சின்ன ஆளு, உங்களுக்கு எங்கெங்க போட்டு வைக்கணும் என்ன யாதுன்னு தெரியாது. இப்போ அப்பாவுக்கும் வயசாகி போச்சு, அவரும் பிசினஸ பார்க்க முடியாது. சரி என்ன சொல்ல வாரான்? என்ன சொல்லுங்க மாப்பிள, நான் சும்மா தான் வீட்டுல இருக்கேன். வேணா பாக்க, எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். யாருக்கா செய்ய போறேன்? ஏன் மாப்பிளைக்கா செய்ய போறேன்? ஓடி ஆடி வேலை செய்யணும். பரவாயில்ல மாப்பிள்ள, நான் செய்வேன். என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள பிடியே கொடுக்க மாட்டேங்கிறாரு? சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கும்? ஏமா டிஃபன்லாம் ரெடியா? மாப்பிள்ள கிட்ட இருந்து இன்னைக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்காம விடவே கூடாது. சொத்துல எவ்வளவு காலம் இருக்கும், யாரு பேர்ல இருக்கும், அவளை சொத்தையும் பாக்குது யாரு? அது எப்படி? அவ்வளவு கடையெல்லாம் இருக்குது, ஒத்தையில மாப்பிள்ள எப்படி பாப்பாரு? அவ்வளவு பிசினஸ் எப்படி ஒரு ஆளா பார்க்க முடியும்? ஒருவேளை சித்தப்ப பெரியப்ப பேர்ல பாப்பானுல, ஐயோ பார்த்தா சொத்தை பூரா அட்டை போட்டு போயிருவானுல. என் முக வேற சுதாரிப்பு கிடையாது. மாப்பிளையும் ரொம்ப நல்ல வீலா இருக்கவ, முடியாத. மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல அவ காலேஜுக்கு கிளம்பலையா? யார் மாப்பிள்ள? ரேச்சல் தான். மாப்பிள்ள அக்கறையா தான் இருக்கவ, கிளம்புவா. உங்களுக்கு டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவா. இல்ல ரேச்சலுக்காக 2 பிள்ளைங்க வெளியில நின்றுட்டு இருந்தாங்களே, அந்த பிள்ளைங்க எவ்வளவு நேரமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேச்சல் அனுப்புங்க. ஏன் மோள அனுப்பிடக்கூடாத? அவ இருந்ததுன்னா இவர் இங்கே இருப்பாரு. ஏமா அவ இசையும் அவ ஜபாலும் வெளியில நிப்பாங்கன்னு நினைக்கமா? அப்பா அவங்க ரொம்ப நேரமா வெளியில தான் நிக்காங்க. என்ன கூட்டிட்டே இருக்காளவ, நான் தான் இன்னும் போகாம இருக்கேன். ரேச்சல் வேணா போ சொல்லுங்க. எதுக்கு மாப்ள? அவ இருக்கட்டும். எடி அது 2 பிள்ளைகளை கூப்பிடு. சரிமா. சரி அப்போ நான் கிளம்புறேன். ஐயோ மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். இல்ல எனக்கு நேரம் ஆகுது. வாங்க டிச்சிக்கு உள்ள. அப்போ வெளியில நடந்ததை இவர் பார்க்கல. சரி தெரிஞ்சுக்கிட்டது நல்லதான். நான் வர மாட்டேன். எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? அங்கிள் எதுக்கு கூப்பிட்டீங்க? உள்ள வரலாமா? இது நம்ம வீடு. நீ பாட்டு வெளியிலே நின்னுட்டு இருக்கீங்க 2 பேரா. உள்ள கூப்பிட்டு பாக்க 2 பேரும் வர மாட்டீங்களா? இல்ல காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு கிளம்புறோம் ஆண்டி. இப்ப ரேச்சல் வா போவோம். இருங்க ஆண்டி, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல வேண்டாம் போவோமா? இல்ல ஆண்டி நாங்க கிளம்புறோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் மாப்பிள்ள. ஏமா இசை சாப்பிட்டுட்டு தான் போகணும். இரு. இல்ல அங்கிள் இரு. ரேச்சல் மாப்பிள்ள வந்திருக்காவல்ல, அவ ரேச்சல் மாப்பிள்ள கிட்ட பேசட்டும். நீங்க இருந்தா அவளே இருப்பா. இல்லன்னா நான் போறேன்ட்டு கிடக்கா. இருங்க. அப்படியா? சரி மாப்பிள்ள இப்பதான் அவகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காவே. சோடி போட்டு எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் மாப்பிள்ள அவளை நல்லா கொஞ்சிக்கிட்டு தான் இருந்தாவ. என்னமோ பத்த வச்சுட்டு இருக்கு. என்ன பத்த வைக்குது? நல்லா கொஞ்சிட்டு இருந்தாவ. இவ்வளவு நேரம் மடியில தான் இருந்தா. புரட்டை எரியும் பத்த வைக்குது. இவ்வளவு நேரமும் ஒரே காப்பியை தான் மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டு இருந்தாவ. நம்புற மாதிரி இல்லையே. சரி அப்போ நேரம் ஆகுது. இருங்க இருங்க. அதோ ஸ்டூல் எடுத்து போடுமா. சரிங்கப்பா. நீ மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடு. சரிங்கப்பா. இருங்கம்மா நீங்களே உட்காருங்க. இருக்கட்டும் ஆண்டி. அப்படி சொல்லக்கூடாது. இந்த சாப்பிட்டு தான் போகணும். டேய் விட்டு உன் பக்கத்துல உட்காரணும், அவ்வளவுதானே? அவ மட்டும்தான் உட்காரணும். பயம் உள்ள என்னமோ பிளான போட்டுட்டான். 2வது வேலை பாத்திரக்கூடாது. சீச்சல் அப்பா வேற இருக்காரு. கொசர ஆரம்பிச்சுட்டான். மாப்பிள்ள கூப்பிடுதாவல்ல, அங்க வா. இறங்கிரும். சரிங்கப்பா. ஐயோ இவன் என்ன இங்க நிக்கிறா? டேய் விட்டு. ஏமா ரேச்சலி இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்ப, அப்பா பக்கத்துல உட்காருமா. இல்ல இல்ல அவ மாப்பிள்ள பக்கத்துலயே நிக்கட்டும். மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன். இப்போ பாரு. ஏமா அதே நின்னுட்டு இருக்கீங்க 2 பேரும்? வாங்கம்மா இங்க வந்து உட்காருங்க. அடே உலக மகன் நடிப்புடா. அவன் இவ்வளவு பவ்யமா கூப்பிடுறான் பாரு. பாத்தியாட்டி? இது மாதிரி நம்மள பார்க்காத மாதிரியும் எப்படி பேசுறான் பாரு. மாப்பிள்ள சொல்லிடலாமா? வாங்க எழுந்து நில்லுங்க வாங்க. சரிங்க அங்கிள். வாங்கம்மா ஒரு உட்காருங்க. ரேச்சல் நிக்கலாம் வாங்க. டேய் நடிக்காத கொன்னுருவேன். என்னடா உட்காரியா? கோத்து கலப்பிடாத சொல்லிட்டேன். பரவாயில்ல வா என் மடியில உட்காரு. நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். வா. என்னம்மா சாப்பாடுலாம் ரெடியாமா? நீ சாப்பிடுறதுக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கெல்லாம் பசி இல்ல. நீ எப்படி சாப்பிட்டுக்க மாட்டல, அதான். எனக்கு ஒண்ணும் பசிக்கல. வேண்டாம் சாப்பிடு. என் மடியில உட்காரு. டேய் சோதிக்காதடா அவளை. கிங்ஸ்லி
இவர் இருக்காருன்னு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? கடத்தாரு, விடு விடு. உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லையா? எங்க வச்சு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. என்ன இசை, ஏன் கத்துன? ஒண்ணும் இல்ல. சரி, ஏதோ கடிச்ச மாதிரியே கத்துன. இல்ல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. அது இன்னைக்கு இங்க என்னலாம் நடக்க போதோ தெரியலையே. என்னம்மா? இல்ல நேராவது. இருங்க மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள. ஏமா சீக்கிரம் கொண்டுட்டு வாமா. ஒண்ணும் இல்ல, நீ சாப்பாடு எடுத்து வை. அம்மா சீக்கிரம் கொண்டு வாங்க. மாஷாச்சி விட்டு போறீங்களா இல்லையா? அப்படின்னா ஏய் கிங்ஸி, எனக்கு அடி வாங்கி கொடுத்துறாதடா. விட்டுக்கன்னு சொன்னேன். பொறுக்கி விடுடா. அவன் எதுவுமே தெரியாத மாதிரில உட்கார்ந்துருக்கா. அவன் கை எங்க? இதை விட்டு போறீங்களா இல்லையா? என்ன இசை? ஒண்ணு இல்லையா? இல்ல ஏதோ விடு. இல்ல காலேஜுக்கு நேராவது. அதான் உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எதுனாலும் கொஞ்சம் ரசத்தை ஊத்தி. என்ன சொன்ன? ரசம் சாப்பாடு கூடன்னு சொல்ல வந்தேன். காலையில ரசமா? இந்த சாருக்கு ரொம்ப பிடிக்கும், இவருக்கு அதான் கொடுக்கணும். ஏமா விருந்து சாப்பிடாதவங்களுக்கு ரசம் கொடுக்க கூடாதுமா. சொன்னேன் ரசம் தானே, அம்மா வைக்க சொன்னா வச்சிருவாங்க. அம்மா, ஏமா கொஞ்சம் ரசம் வைப்பீங்களா? ரசமா? அடி நான் பெத்த மவள, உன்ன போய் புள்ளன்னு பெத்து வச்சுக்க பாரு. ஏற்கனவே உங்க அம்மா வைக்க ரசம் அப்படிதானே இருக்கும். இவன் கல்யாணத்தை வச்சிருவா போலுக்க. அடியே என்னடி சொன்ன? என்ன சொன்ன? ரசம் வைக்க சொல்ற? உன் வீட்டுல நம்பி சாப்பிடலாம் மாட்டி. வெக்கத்துக்கு வெக்கம் வரும் மேனி முழு போதுமே, சொத்தானுக்கு ஆசை வரும் என்ன அழகு என் கண்மணி. நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. இவனுக்குலாம் விஷம் தான் கொடுக்கணும். ஐயோ இவா வேற. நீ ஏன்டி என்ன மாட்டி விடுற? நான் காதுல எது கேக்குறதோ அதான் பேசுவேன்னு உனக்கு தெரியாது. இல்லடி, நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. விஷம் தான் கொடுக்கணும். அப்படியா? அத உன் கையால கொடு, அமுதமா இருக்கும். இன்னும் ஒரு இஞ்சி தான் பக்கத்துல இருக்கிறதுக்கு பாத்துக்க, மதுரை தூக்கி குறைச்சிருவேன். இவங்கிட்ட வாயை கொடுக்காதடி, தூக்கி வச்சாலும் வச்சிருவேன். கொஞ்சம் பேசினாலும் மல்ல தூக்கி வச்சிருவேன். சாப்பிடுங்க மாப்பிள்ள, பாத்துட்டு இருக்கீல. இது நான் சாப்பிடணுமா? இல்ல காலையில நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஐயோ நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இப்படிதான் சாப்பிடணும். எங்க வீட்டு மாப்பிள்ள, நாங்க சாதாரண விருந்து வைப்போமா என்ன? இப்பெல்லாம் சாப்பிட்டா எனக்கு தொந்தி விழுந்துருமே. என்ன மாப்பிள்ள தொந்தி விழுந்துன்னு பாக்கீங்களா? மாப்பிள்ள உங்களுக்கு தொந்தி வந்தாலும் பார்க்க அழகா தான் இருப்பீங்க. இவர் வேற என்ன சோதிக்கிறாரு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. இவங்க எல்லாருக்கும் சாப்பிடுங்க மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. அம்மா டேபிள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்கம்மா. ரேச்சலி சாப்பிடுமா. பாத்தியாட்டி, நாம அங்க போய் சாப்பிடணுமா? ரேச்சல் இங்க சாப்பிடுவாளாம். நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். அது எப்படி? இவ அங்க போய் சாப்பிடணும், இவ இங்க சாப்பிடணுமா? ஆண்டி, நான் வரும்போதா வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன். எனக்கு பசி இல்ல, நான் வெளியில வெயிட் பண்றேனே. அப்படியாம்மா? ஆமா ஆண்டி, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரிம்மா, போய் வெளியில நின்னு போ. ஆண்டி, ஒரு மனுஷங்களை எப்படி நடத்தணுங்கிற நாகரிகம் கூட தெரியல. இவனா எப்படி பணத்தை சம்பாத்தியம் பண்ணனா? சே, இவன் வீட்டுல என் கைய நினைச்சேன். டேவிட் அப்படிங்களா? சரி சரி. ஐயோ அப்படியா? ஒரு நிமிஷம் கிங்ஸின், நீ அவசரமா போணுமா? தங்க கடையில ஏதோ பிரச்சனையா? சீக்கிரம் போவியா? ஐயா சரி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள சாப்பிடலையே. இன்னொரு நாள் சாப்பிடுறேன். வா போலாம். வா போலான்னு சொன்னேன். வாத்தி போலாம். ரேச்சல், நான் வெளியில நிக்கவா? வேணா இதை சாப்பிட்டு பாங்களேம்மா. வாய்ஸே போலாம். ஆண்டி, வாயா சாப்பிடுவோம் வா. இல்ல நீ சாப்பிடு. அதுக்கு என்ன, வாடி சாப்பிடுவோம். பிரியாணி எல்லாம் பொங்கி வச்சிருக்காங்க, வா. எட்டி ஜமா நீ